ஆ இந்த ஜூனியர் ஹை ஸ்கூலில் இருக்கிறதும் வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இவனுங்கள மாதிரி ஆளுகளை பார்த்தா தான் ஏதாவது பண்ணணும்னு தோணும். சரி, நான் வேற ஏன் இப்படிலாம் யோசிச்சுட்ருக்கேன், எனக்கு என்னாச்சு? இந்த ஸ்கூல்லே அழகான பொண்ணிவ தான், இவ ஒரு மாடல் வேறு. ஆனால் எப்போ பார்த்தாலும் என்ன இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பாள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு நாளில் ஒரு நாள் அவளை நான் எனக்கு சொந்தமாக்கிப்பேன். அது நடக்க தான் போகுது. லஞ்ச் டைம் வேறு வந்துருச்சு. எனக்கு என் வாழ்க்கையில் பிடிச்சதே இந்த லோன்லியான லஞ்ச் டைம் தான் அப்படின்னு போய் பார்த்தா அவள் அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கா ஹீரோ. சரி, நான் என் வேலையை பார்க்குறேன். உனக்கு வேணுமான்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டாங்க, கிளம்புறான். இவன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ஹீரோ அங்கே ஓட்ட வழியாக பார்த்துருக்க. இவனடா இப்படி சாப்பிட்டே இருக்கா, இப்படா இத்தனை இது சாப்பிட்டு இன்னும் குண்டாகிறாமல் இருக்கானுங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. வாய்ப்பே இல்லை. எனக்கு என்ன, நான் புக்கு படிக்கிறேன் அப்படின்னு வச்சாலும் ஹீரோ பார்த்தா இவன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா அவன் என்னமோ அங்கே எழுதி விளாண்டுட்டு வேற அவள் கட்டரை தேடிட்டு இருக்கா. ஹீரோ என்கிட்ட கட்டர் இருக்குது, ஆனால் கொண்டு போய் கொடுத்தா ஏதாவது தப்பாக நினச்சிப்பாளோ? அச்சச்சோ இல்லை பரவாயில்ல, இந்தா என் கட்டரை வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோட்ட கட்டரை கொடுக்க. ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்ல, பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் போய் ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு ஹீரோங்கிறான். திரும்பவும் ஹீரோ அங்கே வேடிக்கைப்பட்டிருக்க. அவள் ஹீரோட கட்டரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. ஐயோ அது என் கட்ரு. அவள் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த அப்படி சிப்ஸை சாப்பிட்ருக்கேன்னு கேட்க, அவள் பார்த்தீங்கன்னா சிப்ஸை சாப்பிட்டு ஹீரோட்ட ஒரு கவரை மட்டும் கொடுக்குறா. ஹீரோ என்னது குப்பை தொடியில் போடுறக்கு இந்த கவரா, என்னடா அது வாழ்க்கை அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல சோகமாக இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. ஹீரோ நேற்று அவட்ட கட்டரை கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தா அந்த கட்டரை அங்கே இருக்குது. இது இன்னும் வாமா இருக்குன்னா அப்போ இந்த கட்டரை எனக்காக கொண்டு வந்திருக்காளா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் வெக்கப்பட்டு, எல்லாருமே இப்போ குரூப் டிஸ்கஷன் பண்ணணும், அதனால் எல்லாம் ரெடி ஆகன்னு சொல்ல, நான் அதை ஆட்களவே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ எப்படி இவ்வளோ சீக்கிரம் முடிச்சாங்க, இங்கே பாரு உன் சாக்லேட் இங்கே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க விளாண்டுருக்க. ஹீரோ சரி நம்ம எப்படியா முடியும்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் டிஸ்கஷனை ஃபஸ்ட் இது பண்ணுறாங்க. இவ வேற பார்த்தா ஹீரோ இவையே இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க ஹீரோக்கோ. நெக்ஸ்ட் ஹீரோட குரூப் டிஸ்கஷன் நடக்குது. அது ஹீரோ பார்த்தா அவள் அழுகிற மாதிரி ஆனவனே ஹீரோ எதுக்கு வளரா என்னாச்சு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சான்னு ஹீரோ யோசிச்சிருக்க. திடீர்னு பார்த்தா வெளியே ஹெலிகாப்டர் பார்த்தா ஹீரோ ஐயோ எல்லாம் இவ்வளோ பார்த்துருவாங்கன்னு சொல்லி ஹீரோ அங்கே இதை கிழிச்சிட்றான். ஹீரோ கிழிச்சு ஏன்டா அப்படி பண்ண, அதான் முடிஞ்சில பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல. நல்ல வேலை அவளை யாரும் கவனிக்கலாம், அவளும் நார்மலாக மாறிட்டா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தா அவங்களாம் பொண்ணுங்க மாற்றி மாற்றி உட்காந்து விளாண்டுருக்காங்க. இதை பார்த்த பசங்க பார்த்தீங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டாக மட்டும் நான் இருந்தேன்னா வச்சுக்கோ இந்நேரத்துக்கு வேறு மாதிரி சம்பவம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்படியாப்பா அப்படின்னு உனக்கு எந்த பொண்ணு டைப்னா இவன் அங்கே இருக்க ஹீரோனா அப்படின்னு ஒரு பொண்ணை பார்க்குறான். அடுத்த ஹீரோ திரும்பவும் லைப்ரரிக்கு போனால் திரும்பவும் ஹீரோனா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டால், நான் இங்கே வந்திருக்கேன் சாப்பிட தான் வேணுமா, இல்லை நான் டயட்டில் இருக்கேன், நானும் தான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ டயட்டில் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறா. அடுத்தது பார்த்தா அந்த பையன் வந்துட்டு இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். ஹீரோ இவன் டேட்டுக்கு கூப்பிட போகிறான்னு நினச்சா இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாட்டுருக்கீங்க அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்க. அது அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிகிட்டு இருக்க. ஏதாவது பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு குண்டா இருக்க பொண்ணுங்க ஆனால் பிடிக்கும், டயட் ஃபாலோ பண்ணணும்னா அப்பெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல. திடீர்னு பார்த்தா ஹீரோ அங்கே ஒரு புக்கை தள்ளிவிட்டு ஐயோ மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ நினைக்க. பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் பூனைன்னு சொல்ல ஹீரோ பூனை மாதிரி கத்துறா. அது பூனை மாதிரியே கேட்கல. போய் பார்த்தா பின்னாடி வந்து ஹீரோ உதவி செய்கிற மாதிரி இவ்வளோ போய் மியாவுன்னு பூனை மாதிரி கத்துறா. ஹீரோவும் அதே மாதிரி பூனை மாதிரி கத்த சொல்கிறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா மியாவ் அப்படின்னு ஹீரோவும் கத்துறா. ரெண்டு பேர் மாற்றி மாற்றி கத்திட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு போட்டுக்கா போயிட்டாங்க. ஹீரோ ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் சொல்ல, பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ ஐயோ அப்படின்னு திரும்ப ஹீரோ வைக்கப்படுறான். திரும்ப ஹீரோ சாயங்காலம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு கடையை பார்க்குறான். இந்த கடை அப்படின்னு ஹீரோ சரி அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணி திரும்ப அந்த கடைக்கு வரான். எதுக்குடா வரான்னு பார்த்தா ஹீரோயினோட ஒரு மேகசின் இருக்குது. பார்த்தா ஹீரோயின் அங்கே ஹீரோ மறைஞ்சிக்கிறான். இவத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்தா ஹீரோயின் பார்த்தா சரி இந்த மேகசினை பார்த்து இவ்வளோ நோட் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோவும் போய் என்னென்னவோ பண்ணுறா ஹீரோயின். அவங்க நோட் பண்ணாமல் போயிடுறாங்க. ஹீரோயினும் பார்த்தா அவள் புக்கு மேலே இன்னொரு புக் எடுத்து வச்சு திரும்ப வேறு புக் எடுத்து வைக்கிறா. கடைக்காரன் வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப மாற்றி வச்சுட்டு போய் அவள் சோகமாக போகிறான். ஹீரோ சரி நம்மளாம் ஒரு புக்கை வாங்கிட்டு போவோமேன்னு ஹீரோ நைட்டு போய் அந்த புக்கை வாங்கிட்டு போய் படிக்கலான்னு படிச்சிடான். ஹீரோ அதில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கா. அவளோட பேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்து இவ வேறு மாதிரி இருக்காளே இந்த ஃபோட்டோவில் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு ஹீரோ அது குப்பத்தொட்டியில் போட்டு திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோ அவளோட வேர்ல்டு என்னோட வேர்ல்டு வேறு வேறு மாதிரி, ஆனாலும் ஒரு நாள் படிக்கணும் எதுவும் ஆயிராது அப்படின்னு ஹீரோ திரும்பவும் போய் அந்த புக் எடுக்கிறான். திரும்ப அடுத்த நாள் கடையை பார்த்தா நேற்று நைட் அந்த படிக்கவே இல்லை அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ வச்சு பார்த்தா திடீர்னு ஒரு பையன் இருக்கா. ஒரு வேளை பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு பக்கத்தில் போய் சரி என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்டால் இல்லை அவன் அந்த பொண்ணை பிக்கப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஹீரோ அப்பாடா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேட்க, நீ வாட்ஸ்அப்பில் இருக்கேன்னு கேட்க, இல்லை என் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறல வேறு எப்படி கம்யூனிகேட் பண்ணனா என் மூளையில் இருக்க எலக்ட்ரோவேவ் மூலியமா அப்படின்னு அவள் காமெடி பண்ணிருக்கா. நீ பக்கத்தில் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு அவன் சொல்ல. அப்படியா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க பார்த்து ஹீரோ கொஞ்சம் ஜலஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அடுத்து பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட ஸ்டக்காரன். அவன் பார்த்தீங்கன்னா உன் நம்பர் எனக்கு பார்த்தா அப்படின்னு ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறான்.
இதை பார்த்த ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவ்வளோ சரி நம்பர் தள்ளான போகும்போது ஹீரோ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஹீரோ சைக்கிள் எடுத்து ஒரே வீசு. அந்த சைக்கிள் ஸ்ட்ரைட்டாக போய் இடிச்சு ஆற்றுக்குள்ளே விழுந்துடுது. அவ்வளோதான். எல்லோரும் போய் அதை பார்க்க போயிடுறாங்க. ஹீரோ ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டால் பிரேக்கை பிடிக்கல அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே நீ ரொம்ப ஃபன்னியாக இருக்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைக்கப்படுறான். இதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடு முடியுதுப்போ. முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட்டை கரெக்டாக தான் போட்டிருக்கேன், கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த அனிமே ஆல்ரெடி நான் ஒரு பார்த்துட்டேன். திரும்பவும் செகண்ட் டைம் பார்க்கும்போது சில இடத்துல டவுட்டாக இருக்கும். பட் முக்கால்வாசி கண்டென்ட் கரெக்ட் தான்ப்பா. இந்த அனிமே ஃபுல் கரண்ட்டு கரெக்டாக போட்டுறேன், கரெக்டாக தான் வரும். அதனால் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் தொண்டை வலிக்குது, அதனால தான் வீடியோ சில டைம் லேட்டாக வருது. நைட் டைம் வரதுக்கு அதான் காரணம். மேபி நாளைக்கு ஒரு 2 வீடியோ முடிஞ்சளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், பபாய்.